தான் இருக்கேன். உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பத்தியா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? லாஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணப்போ என்ன நடந்துச்சோ அதை பத்தி தான். எனக்கு அதை பத்திலாம் யோசிக்கிறது பிடிக்காது. Today I have that real moment of that time. Okay, I will come immediately. Bye. செல்வம் சார் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாப்பா? ஆமாம் சார், இதெல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? ஹலோ சார், நம்ம ரீசெண்டாக கொலைகேஸில் பிடிச்ச அக்யூஸ்ட் கார்த்தி இருக்கான்ல சார், அவன் தப்பிச்சு ஓடிட்டா சார். சார் அப்புறம் நம்ம கான்ஸ்டபிளையும் ஏட்டையும் அடிச்சு போட்டேன் சார். சீக்கிரம் வாங்க சார். கொலை பண்ணது நீ தானே? தேவையில்லாம பேசாத, ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு. தேவை இருக்கும் தான் பேசுறேன். ஆமா, நான் தான் கொலை பண்ண. உனக்கு அவளுக்கும் என்ன சம்பந்தம்? கொலை பண்ற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா சொல்லு. நாங்கள் 2 வருஷமா காதலிச்சோம். இல்லை, நான் மட்டும் தான் காதலிச்சேன். என்னை காதலிக்கணும் ஊருலதுக்கு காட்டிட்டு உன்ன மாதிரி நாய்ங்க கூட தொடர்பு வச்சிருக்கா. அதுக்காக கொலை செய்வியா? கொலை செய்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் இல்லையே. உன்ன மாதிரி நாய்ங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் தான்டா. ஆனா ஒரு பொண்ணை மனசார காதலிக்க ஒருத்தனுக்கு இதெல்லாம் துரோகம், பச்சை துரோகம். ஒரு ஆம்பளை அவனை பெத்தவ தப்பு பண்ணி தான் கூட பொறுத்துக்குவான். ஆனா அவன் மனசார காதலிச்ச ஒருத்தி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை வார்த்தை சொன்ன ஒருத்தி இன்னொருத்தன் கூட தொடர்புல இருந்தா உன்னை அவன் செத்துருவான், இல்ல 2 பேரையும் கொன்றுவான். அவ செத்துட்டா.
ஒன்றும் உசுரோட ஒரு அளவுக்கு நீ எல்லாம் நல்லவெல்லாம் கிடையாது. இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டு உள்ள போறியா இல்லை போனதுக்கு போயிறியா?